நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன் பையனை எதுக்காக என் பொண்ணு கொலை பண்ணான்னு தெரியுமா? என்னம்மா ஏன் கொலை பண்ணா சொல்லுங்க சொல்லுங்கம்மா. யானை விட்டு போட்டுச்சுன்னு சொன்னா நம்பலாம், முட்டை போட்டுச்சுன்னு சொன்னா நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. போலீஸுக்கு ஃபோன் பண்ற மாதிரி பண்ணிட்டு பொண்ணை தப்பிக்க விட்டுட்டு என் மகனை ஒழுக்கம் இல்லாதவன் சொல்றீங்களா? கேட்டியாடி பொண்ணு தாயி உன் மகனை பத்தி இந்த அம்மா சொல்றத? பெத்த தாயை கூட நிமிந்து பார்க்க மாட்டான் என் மகன். உங்க மகளை காப்பாத்துறதுக்காக என் மகனை அயோக்கியன்னு சொல்றீங்களா? அரசி என் பசங்க கூட சொல்லுவானுங்க, ஏன்னே போலீஸ்காரங்களை தப்பு தப்பா பேசுறீங்கன்னு. தப்பான போலீஸ்காரங்களை நான் தப்பா தாமா பேசுவேன்? அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் மட்டும் வாங்குற நேர்மையான போலீஸ்காரங்க கால் செருப்ப கூட தொடச்சு விடுவோமா? அப்படித்தான் நானும் உங்களை மதிச்சேன். எப்ப உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக போய் சொல்ல ஆரம்பிச்சீங்களோ, இனிமே நான் ஏன் உங்களை மதிக்கணும்? நான் சொல்றது பொய்யா? செத்து போன என் மகன் வந்து சொல்ல மாட்டாங்கிற தைரியத்துல பேசுறீங்களா? ஏமா உங்க பொண்ணு யோக்கியம் சொல்றத நான் நம்பணும், என் மகன் யோக்கியம் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்களா? நீங்க சட்டத்தை மதிக்கிறவங்க, கொலை பண்ண மகளை காப்பாத்த நினைக்கிறது நியாயமான உங்களை கேட்க வந்தேன். நீங்களே நியாயம் இல்லாம பேசுறப்போ உங்ககிட்ட நானும் நியாயமா பேசுறதுல பிரயோஜனமே இல்லம்மா. என் பசங்க சொன்னானுங்க, அண்ணே யார் வீட்டுக்கு போய் கெஞ்சாதீங்கன்னு. நான் கேட்கல. அட்ரா என்ன செருப்பாளா அரசி, இப்ப சொல்றேன், உன் பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சா உன்னை மறுபடியும் யூனிஃபார்ம் போட வைக்கிறேன். யூனிஃபார்ம் வச்சிருக்கீல? எனக்கு யூனிஃபார்ம் மட்டும் இல்ல, துப்பாக்கியும் இருக்கு, அதுக்கு லைசன்ஸ் இருக்கு. டேய் ஏன்டா கத்தி எனர்ஜி வேஸ்ட் பண்ற? துப்பாக்கி லைசன்ஸ் இருந்தா போதுமா? சுடுறதுக்கு பெர்மிஷன் வேணும். நமக்கு எதுவும் தேவையில்லை, தோட்டா மட்டும் இருந்தா போதும். அது தெரியல இந்த அம்மாவுக்கு. மா, உங்க புருஷன மரியாதையா போ சொல்லுங்க. இப்ப நீங்க பாக்குறது அமைதியான அரசி. வேண்டாம், போ சொல்லுங்க. என்ன பயந்துகிட்ட அவகிட்ட சிபாரிசுக்கு போறியா? சிங்கம் பெருமாள், ஒரு தாயோட துக்கம் தெரியுமான்னு கேட்டியே, தெரிஞ்சதுனால தான் நான் பேசாம இருக்கேன். இவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஏய் அழுக ஆரம்பிச்சிட்டா, இனி நிறுத்தவே மாட்டா. டே கர்ணா, அண்ணா கார் கூட்டு போ. சரிங்கண்ணா. கூட்டு போடா. அண்ணி போ போ போடி போ. அம்மா, என் பொண்டாட்டி வந்ததுனால தான் பொறுமையா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதேதான் நானும் என் பொண்டாட்டி வந்ததுனால தான் பொறுமையா பேசினேன். விடமாட்டேன், உங்க பொண்ணை விடவே மாட்டேன். கொலையும் பண்ணிட்டு பெரிய பழிய வேற போட்டிருக்கால, அவளை வெட்டி என் மகனை புதைச்ச இடத்துல புதைப்பேன் பாருங்க. சொல்லுமா சார், பாத்தீங்களா? எங்க சார் கிடைச்சாரா? இல்லம்மா, தப்பிச்சு போயிட்டாரு. ஐயோ, கையில கிடைச்ச ஒரு மிஸ் பண்ணிட்டேனே சார். ஐயோ என் பொண்ணு. சந்திரன் டோர். தெரியுது. அவளே இங்க கூட்டிட்டு வந்தீங்க, அவங்க
அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்க. அவங்க அப்பன்ட்ட கொடுக்கறதுக்கு ரோடோட ஓடி நான் கஷ்டப்பட்டேன். எப்படா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிடைச்சது தூக்கிட்டேன். இவளை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாம். அப்பா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான், ஆத்தா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா, பொண்ணு என்கிட்ட பத்திரமா இருக்கா. அவள் அப்படியே இருக்கட்டும், மயக்கத்திலே இருக்கணும். மயக்கம் தெரிஞ்சா இதை முகத்தில் வை. அவள் அப்படியே இருந்தால் தான் நமக்கெல்லாம் நல்லது. என்ன என்ன நடக்குதுன்னே புரியல. புரியாது, புரியக்கூடாது. இந்த பொண்ணை தரதா சொல்லி நல்ல தம்பிக்கிட்ட அவங்க அப்பா 1.5 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்கான். அதுலேருந்து ஒரு 50 லட்ச ரூபாய் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். செலவுக்கு பணம் இல்லை. எப்படி? என்ன கேள்வி கேட்காத, நான் சொல்றத மட்டும் செய். சந்திரன், நான் இப்ப போய் ஜிஜே பார்க்கணும். பொண்ணை தேடி அலைஞ்சு எங்க எப்படி இருக்காருன்னு தெரியல. ஜிஜே, பொண்ணு கிடைச்சாளா? எங்க பொண்ணு கிடைச்சா? பொண்ணு கிடைக்கல. பொண்ணை தேடி தேடி ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடைச்சது. என்ன? செல்வி இங்க வந்துட்டாங்க. செல்வி என்ன பார்த்துட்டா. இனிமே நான் எங்க இருக்கிறது? அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு ஜிஜே, கிடைக்கல. ஐயோ, செல்விக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததா? அடிச்சுட்டாங்க. ரோட்ல புடிச்சு கண்ணா பின்னா அடிச்சு. இனிமே நான் எங்க போய் எப்படி தேடுவேன்னு கூட புரியல. பொண்ணு கிடைச்சிருவா, கவலைப்படாதீங்க. நீங்க வாங்க, எந்திரிங்க போலாம். இங்க உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உட்கார டைம்ல தேடலாம், தேடிக்கிட்டே இருப்போம். என்னால முடியாதுங்க, என்னால தேட கூட முடியாது. நீங்க வாங்க, கால் வலிக்குதுங்க. வாங்க, நான் இருக்கேன். வாங்க, உங்களுக்கு காலா நான் இருக்கேன். வாங்க, ஓடி ஓடா போய் திருட மாதிரி ஓடிட்டு வாங்க. எந்திரிங்க, எந்திரிங்க. என் பொண்ணு ஒண்ணா இருக்காது. கிடைச்சிடுவால? கிடைச்சிடுவா. கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்கலாம். இருங்க, கலை எங்கங்க? என்னை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக கலையை கூட்டிட்டு போனீங்களா? கடத்திட்டு போனீங்களா? பெத்த புள்ளைய நான் கடத்தலமா, அழைச்சிட்டு போயிருந்தேன். நம்ம குடும்பம் கேவலப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் அழைச்சிட்டு போனேன். எங்க வச்சிருக்கீங்க கலைய? எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? எங்க இருக்கணுமோ அங்க பத்திரமா இருக்கா. உங்களை மாதிரி நீதிபதிங்க, நீதி அரசர்களை கௌரவமா சொல்லுவாங்க. அது கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க கலையை கடத்திட்டு போன விஷயம் நான் போலீஸ் கிட்ட சொல்லல. நீ சொல்லி இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அரசி. ஏன் கௌரவம் போனாலும் பரவாயில்ல. என் பிள்ளைகளுக்காக நான் எதை இழக்க தயாரா இருக்கேன். நான் உண்மையை சொல்லியிருந்தா இந்நேரம் நீங்க ஜெயில இருந்திருப்பீங்க. அது தெரியுமா? ஏன் இப்ப நான் இங்க தானே இருக்கேன். பண்ணு, போலீஸுக்கு போன் பண்ணு. டேய் உதய், போன் எடுத்துட்டு வா. பண்ணு, போலீஸ்க்கு போன் பண்ணு. அரசி, நான் அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். நீ ஒரு அம்மாவா இருக்க வேண்டிய நேரத்தில் கூட போலீஸ் அதிகாரியா தான் இருந்திருக்க. ஆனா என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் அம்மாவா தாங்க இருக்கேன். எதையும் சட்டப்படி நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஆனா அதையும் மீறி நீ வெளியே வான்னு சொல்றீங்க. வேண்டாங்க, பிடிவாதம் பிடிக்காதீங்க. கலையரசிய போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க முதல்ல. முடியாது அரசி, முடியாது. ஒரு நிரபராதியை கூட விசாரணைங்கிற பேர்ல உங்க போலீஸ் என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு அந்த டார்ச்சர் அனுபவிக்கணுமா? என்னால தாங்கிக்க முடியாதுமா? நீ தாங்கிக்குவ. ஏன்னா நீ அம்மா இல்ல. இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐபிஎஸ். எவ்வளவு நாளைக்கு நீங்க உங்க பொண்ணை மறைச்சு வைப்பீங்க? போலீஸ் ஒன்னும் ஃபூல்ஸ் இல்ல. என் பொண்ணு விஷயத்துல நான் யார வேணாலும் ஃபூல் ஆக்குவேன். உங்க பொண்ணு கொலை பண்ணாலே
அந்த பையனோட அப்பா இங்க வந்து மிரட்டிட்டு போறான். தெரியும். அவன் இப்பதான் தொழிலதிபர், வள்ளல் கல்வி தந்தை. அவன் ஒரு பொறுக்கி. தெரியும். அவன் நம்ம பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கான். போலீஸுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கிடைச்சா கலைய வெட்டி புதைச்சிடுவான். அதுவும் தெரியும். உங்க வீராப்புனால நான் என் பொண்ணை இழக்க தயாரா இல்ல. முதல்ல அவளை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்க, அதுதான் அவளுக்கு பாதுகாப்பு. என்ன பேசுற நீ? உன் பொண்ணு எப்பவுமே நார்மலா இருக்காளா? திடீர்னு வேற மாதிரி ஆயிரா? போலீஸ்ல ஒப்படைக்க சொல்றியே, அவ லாக்கப்ல இருக்கிறப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சுனா வீட்லயே அவ பண்றதை நீ தாங்க முடியாம பெத்த தாய் நீ அவளை சங்கிலியில போட்டு கட்டி வைக்கல? நானே சில நேரங்கள்ல அதை பார்த்து கோவப்பட்டிருக்கேன். போலீஸ்காரங்க விடுவாங்களா அரசி? பொறுமையா இருப்பாங்களா அரசி? அதனால போலீஸ் கிட்ட நான் என் கலையை ஒப்படைக்க மாட்டேன். என்னங்க, அந்த சிங்க பெருமாள் கிட்ட வீணா நம்ம பொண்ணை பழி கொடுக்க போறோம். சிங்க பெருமாள் என்ன, அந்த ஆண்டவனை வந்தாலும் என் பொண்ணை ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க சும்மா இருக்கலனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு சாதாரண மனுஷன் சட்டத்தை வச்சு விளையாடுறப்போ எனக்கு விளையாட தெரியாதா? ஓம் பொண்ணை ஸ்ட்ரைட்டா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவேன், ஜாமீன் வாங்குவேன், விடுதலை வாங்கி தந்துதான் வீட்டுக்கு கூட்டு வருவேன். எப்படிங்க எப்படிங்க முடியும்? முடியும் முடியும், பாரு. டேய் அழாதடா. வேற ஏய், என்னடி இது? குட்டி போட்ட போன மாதிரி குறுக்க நடுக்க நடந்துட்டு இதை இருக்க. வச்சு இன்னும் எவ்வளவு நாள் போராட வேண்டியிருக்கோ? ஏய், அது இதுன்னு சொல்லாத. புதையல்டி, புதையல். ஆமாமா, பெரிய புதையல். இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஊரை விட்டு ஊரை வந்து அன்னக்காவடி மாதிரி சுத்த வேண்டியதா இருக்கு. நிம்மதியா தூங்க முடியுதா இல்ல சாப்பிட முடியுதா? எவ்வளவு நாளைக்கு? புதையல் கிடைக்கிற வரைக்கும் தானே? புதையல் கிடைச்சா மட்டும் ஊருக்குள்ள போய் இருக்க முடியுமா? போலீஸ் நம்மள சும்மா விட்டுடுவாங்களா? அப்பவும் தலைமறைவாதான் இருக்கணும். ஐயா, ஏண்டி வாயிலேயே உடுக்கடிக்கிற? கொஞ்சம் சும்மாரா. எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு புலம்பிட்டே இருக்க. ஏயா, இந்த குழந்தை பலி கொடுத்தா புதையல் கிடைக்குனே, நிஜமாவே கிடைக்குமா? ஏய், கனவுல கடவுள் சொன்ன விஷயம், அதத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நடிச்சாம கனவு நிச்சயம் பலிக்கும். என்னமோ போ. எப்ப புதையல் கிடைக்கிறது, அதை நான் எப்ப அனுபவிக்கிறது? யோ, எனக்கு தங்கத்திலே ஒட்டியானம் போனு ரொம்ப நாளா ஆசையா. முதல்ல எனக்கு ஒரு ஒட்டியானம் செஞ்சு போடியா. எது ஒட்டியானமா? இது பாரு, முதல்ல தங்கத்துல உடுக்க, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் தெரிஞ்சுக்க. முதல்ல ஒட்டியானம் தான். ஏய், உடுக்கன்னு சொல்றல. புதையல் கிடைச்சா முதல்ல ஒட்டியானம் படிப்பா. ஒட்டியானமா உனக்கா? ஏய், உடுக்க தாண்டி முதல்ல. முடியாது, ஒட்டியானம் தான். இந்த பாரு, நீ அதிகமா பேசிட்டு இருக்க. அப்புறம் முதல்ல எனக்கு ஒட்டியானம் பண்ணி போடு. அவதான் ஆரம்பிச்சா. உங்க அப்பனுக்கு தங்கத்திலேயே உடுக்க வேணுமா? நீ மட்டும் ஒட்டியானம் கேக்குற? உடுக்கையாவது ஒட்டியானமாவது. என்ன கங்கா, ஒரு மாதிரியா இருக்க? கண்ணா வந்தான், பேசின. என்ன சொன்னா? பெருசா என்னத்த பேச போறான்? தம்பி புள்ளங்கிற பாசத்துல பலி கொடுக்கறதுக்கு தயக்கமாவே இருந்துச்சு. தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். தம்பியோட மனசை மாத்தி அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி அவன் சம்மதத்தோடய குழந்தைய பலி கொடுக்கணும்னு பார்த்தா, ஐயோ என்னமா பேசுறான் அவன்? செந்தமலரிசிக்கு துரோகம் பண்ண மாட்டானா? சால்ரா பையன். என்ன சொன்னா? மனித தெய்வமாவ. அவன் பொண்டாட்டி ஒரு கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா. என்ன கங்கா சொல்ற? கரையரிசி கொலை பண்ணிட்டாளா? ஆமா, கேள்விப்பட்டேன். அவ பைத்தியக்காரியா இருந்தா, இப்போ கொலைகாரியும் ஆயிட்டா. இதே சாக்கா வச்சு அவளை ஈஸியா டைவர்ஸ் பண்ணலாம்னு சொன்னேன். அவன் என் பேச்சை மதிக்கவே மாட்டேங்கிறான். அவன் என்னைக்கு என் பேச்சை மதிக்கலையோ அதுக்கப்புறம் நான் ஏன் அவனை மதிக்கணும்? அவன் குழந்தைய ஏன் தம்பி குழந்தை ஏன் நினைக்கணும்? அப்பா, இந்த குழந்தைய பலி கொடுத்துருங்க.
இன்னைக்கே கொடுத்துடலாமா? இப்பவே கொடுத்துருங்கிறேன். இல்ல கங்கா, நினைச்ச உடனே பலி கொடுக்க முடியாது. எனக்கு உத்தரவு வரணும். இன்னைக்கு ராத்திரி பூஜையிலேயே குறி கேட்டு சொல்றேன். எதுவா இருந்தாலும் சீக்கிரமா செய்யுங்க. எழுந்துருமா, எழுந்துரு. வா. என்னங்க, நம்ம கலைய பாத்தீங்களா? லட்சுமி கடாட்சமா எவ்வளவு அழகா இருக்கான்னு. இத பாரு, இப்படிதான் இருக்கணும். உம்முன்னு அழுதுகிட்டு இருக்க கூடாது. என்ன வாமா. கலை, மகாலட்சுமி இருக்கம்மா. எப்போ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் தூக்கி போடு, சந்தோஷமா இரு. என்ன சிரிமா, சிரிமா. அம்மாடி, என்னம்மா என்னாச்சு? என்னம்மா, என்னம்மா? அம்மாடி, என்னம்மா? குழந்தைங்க, 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 குழந்தை, குழந்தை நீ தானே வச்சிருக்க? குழந்தைங்க, நீ எனக்கு பூ வச்சா? ஏமா? ஐயோ, குழந்தைங்க, ஐயோ குழந்தை, என்னம்மா? குழந்தை எனக்கு வேணும். குழந்தைகிட்ட கொடுத்துருங்க. குழந்தை தானே, நான் கொண்டு வரேன். நான் கொண்டு வரேன். நான் கூட்டி வரேம்மா, நான் கூட்டி வரேன். சொன்ன கேளுமா, உனக்கு குழந்தை தானே வேணும். முடியாதுமா, அம்மா நீ வெளியே போக கூடாது. கேளுமா, உள்ள வா. கலை, கலை, நான் சொல்றது கேளுமா. வெளியே போனா உங்க போலீஸ் பிடிச்சிப்பாங்க. அப்புறம் உங்க அப்பா வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? வேண்டாம், நான் சொல்றது கேளுமா. அரசு அவளை பார்த்து எனக்கு ரொம்ப பாவம். இந்த நேரம் பார்த்து பசங்களையும் காணும். சொன்ன கேளுமா, சொல்றது கேளுமா. என்னம்மா? மணி கலை, கூட்டி போட்டு நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தா. திடீர்னு அவளை பார்த்து நீ யாருன்னு கேட்கறா. என்ன பார்த்து நீ குழந்தை திருநியான்னு கேட்கறா. எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்காக தான் சார் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போல. புரியுது சார், உங்க நிலைமை எனக்கு நல்லாவே. மேல மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு சார். என்ன? செத்து போன அந்த பையனோட அப்பா அரசியை வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். போலீஸ் கலையை தேடுது. அந்த பையனோட அப்பா ஒரு பெரிய ரவுடி. கலை கையில கிடைச்சா கொன்னே போடுவான். ஐயோ, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஐயா, ஒண்ணு பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்களால அவளை கோர்ட்ல சரண்டர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுங்க. அப்பதான் எல்லாருக்கும் நல்லது. சார், எல்லா ப்ரொசீடிங்ஸும் நடந்துட்டு தான் இருக்கு. கொஞ்சம் டிலே ஆகுது. அது வரைக்கும் கலையை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். இது மாதிரி ஏதாவது நடந்தா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஐயா, என் பொண்ணா இருந்தா நான் விட்டுருவேனா? என் பொண்ணு தாமரைக்கு வராத கஷ்டம் உங்க பொண்ணுக்கு வந்துட போகுது. இதை பாருங்க, இதை விட்டுட்டு மத்த வேலையை நீங்க பாருங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நீங்க தைரியமா போயிட்டு வாங்கய்யா. மனசை குழப்பிக்காம போயிட்டு வாங்க. சிஜேவை நம்ப வச்சுட்டேன். பொண்ணை காணும் ரொம்ப சீரியஸா தேடிட்டு இருக்காரு. அவ முழிச்சாளா? முழிச்சா. நீங்க கொடுத்த இந்த ஃபோம் வச்சு அமுக்குன திரும்பி மயங்கிட்டா. ரொம்ப நேரம் அமுக்காத, போய் சேர்ந்துருவா. எனக்கு ஒரு டவுட். என்ன? ஜிஜேவை மிரட்டி 50 லட்சம் வாங்குறதுக்கு நல்ல தம்பி கிட்ட கொடுத்தா மொத்தமா வாங்கலாம்ல? சோ ஸ்வீட் சயாங். கெட்டவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப கெட்டவனா இருக்கக்கூடாது. ஆசைப்படலாம், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. எனக்கு போதும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? என்னோட கேமில் அடுத்த ஸ்டெப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன? ஜிஜே எங்கன்னு செல்வி தேடிட்டு இருக்கா. அதனால நாளைக்கு செல்வியும் ஜிஜேவும் சந்திக்க வைக்க போறேன். எதுக்கு?
சும்மா ஒரு த்ரில் தான். நாளைக்கு போய் செல்வியை மீட் பண்ணி ஜிஜே இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஜிஜே கிட்ட பொண்ணு இல்லைன்றத செல்வியை நம்ப வைக்க போகிறேன். புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. பிரச்சனை இல்லைன்னா நான் இல்லை. அப்பப்போ இப்படி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன்னு செல்விக்கு என் மேலே நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்தால் தான் செல்வி அமைதியாக இருப்பாள். அவங்க அமைதியாக இருந்தால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோ, புதுசாக ஏதோ ரூட்டில் கிளம்பிடுவாங்க, நம்ம நிம்மதி போயிடும். நாளைக்கு நீயும் அங்கே இருக்க. நீ தான் அந்த சீனில் மெயின். கலை, ஏம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? இப்ப என்ன நடந்து போச்சு சொல்லு. இப்படி அழுதுகிட்டே இருந்தா உன் உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? இந்த சாப்பிடுமா. வேண்டாமா? ஏன் வேண்டாங்கிறம்மா? அம்மா, பிறந்ததுல இருந்தே நான் என் அம்மா அப்பாவுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கேன். இவ்வளவு நாள் குழந்தையத்தான் பிரிஞ்சிருந்தேன். இப்ப அவங்களே பிரிஞ்சிருக்கேன். என் வாழ்க்கையே என்ன ஆக போதோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னவா? இத பாருமா, இப்படி எல்லா பிரச்சனையும் நீ நினைச்சு சாப்பிடாம இருந்தா உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? ஆண்டவன் எந்த காரியம் இல்லாம யாருக்கும் நல்லதும் செய்யறது இல்ல, கெட்டதும் செய்யறது இல்ல. ஏதோ உனக்கு போராத காலம் நினைக்கிறேன். ஏதோ பிரச்சனைகளா வருது, பிரச்சனைகளா தீரதானே போகுது. இத பாருமா, நாங்களும் எங்க பொண்ணை உயிருக்கு உயிரா வளர்த்தோம். ஒரே நாள்ல போய் சேர்ந்துட்டா. அதுக்காக நாங்க என்ன கவலைப்படாமையா இருந்தோம்? அழுதோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அதுக்காக நாங்க என்ன சாப்பிடாமையா இருந்தோம்? அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை சால்வ் ஆகாதுமா. உனக்கு என்னம்மா, ஊருக்கே நீதி சொன்ன உங்க அப்பா இன்னைக்கு உனக்காக தானமா தலை குனிஞ்சு நிக்கிறாரு. உன்னை பத்தி தானமா நினைக்கிறாரு. இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்? இதுக்காக நீ சாப்பிடாம இருந்தா சரியா போயிடுமா? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதம்மா. நீ சாப்பிடு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. உன்னை விட்டுருவோமா? எங்களை நம்பி நீ தாராளமா சாப்பிடலாமா? அப்பா சொல்றது சரிதாம்மா, தயவுசெய்து சாப்பிடு. உங்க அப்பா எங்களை நம்பி தான் கொண்டு விட்டாரு. உன்னை நான் கை விட்டுருவோமா? இல்ல சாப்பிடாதனால உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் நினைக்கிறியா? அது தப்புமா. தயவுசெய்து சாப்பிடு. சரசு, இப்படியே பேசிட்டு எப்படி அவருக்கு சாப்பாடு ஊட்டு பரவாயில்ல. சாப்பிடுமா, தைரியமா சாப்பிடு. எங்க என்ன பாரு. சரி. ஆமா, காவேரி எங்கம்மா? டியூஷன் போயிருக்காங்க. சரி சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வரும்போது அவளை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, அவளுக்கு சாப்பாடு விட்டு. சாப்பிடுமா. வெரி குட், வெரி குட். நல்லா சாப்பிடுமா. அம்மா, நானும் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. அப்பா, தினகரங்கப்பா. ஆமா, அவனோட வேற வேலை இல்லை. வா. அப்பா, கார்த்திகேயன் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னம்மா, கலை எப்படி இருக்கா, தூங்கினாலா, சாப்பிட்டாலான்னு கேட்டாரு. நல்லா இருக்கான்னு சொன்னேன். அதை ஏன்பா கேட்கறேன்? அந்த பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள எங்களுக்கு போதும்னு ஆயிப்போச்சு. என்னமோ நம்மளதான் ஆண்டவன் சோதிக்கிறான்னா அந்த குடும்பத்தையும் இப்படி சோதிக்கிறானே. அவங்க அப்பா நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து என் மனசு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. நாங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட போறோம். வரியா? சும்மா தானே இருக்கான், வரட்டும். ஏன்னா எப்ப பாரு அவங்க சண்டை போட. உங்க 2 பேர் சண்டை தீரவே தீராதுடா. செல்வி உங்க வீடு தானே இது? ஆமா. செல்வி இருக்காங்களா? இல்லையே. எங்க போயிருக்காங்க? மலேசியா போயிருக்காங்க. நீங்களாம் யார் அப்போ? அவங்க அப்பாண்ணா. செந்தமிழரசி மேடத்தோட பொண்ணு கலையரசி ஒரு கொலை பண்ணிட்டாங்க, தெரியுமா? கொலையா? தெரியாதே. பாட்டி, கலையக்க தேடி போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? ஐயோ, அவ உள்ளதானே இருக்க. செல்வியும் அவங்களோட பொண்ணு தானே? ஆமா. ஸோ அதனால எங்களுக்கு கலையரசி இங்க இருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு. ஓ, கலையரசி இங்க இருக்காளா இல்லையாங்கிறது உங்க சந்தேகம். அதை பார்க்கணும், அவ்வளவுதான். ஆமா. அதுக்கே தேவையில்லைதெல்லாம் கேட்குறீங்க. வாங்க, நானே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. டேய், மேல போங்க. போடா. கலை, சீக்கிரமா வாமா. என்னாச்சுமா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். உள்ள போமா, உள்ள போ. வாங்க சார். உள்ள போய் ஒரு ரூம் விடாம தேடுங்க. ஓகே சார்.
என்ன ரூமா இது? ஸ்டோர் ரூம். கடவுளே. சார் எல்லா ரூம்லயும் பாத்துட்டேன் சார், யாருமே காணோம் சார். நல்லா பாத்தீங்களா? பாத்துட்டேன் சார். சாரி சார், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சாரி சார். ஓகே சார், உங்க கடமையை செஞ்சீங்க, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வாங்க. வாங்கயா. என்ன பாப், என்ன போலீஸ்லாம்? சரி, கஷ்டம் நமக்கு என்ன புதுசா? இதெல்லாம் நமக்கு பழகி போச்சே. இதை பாரு, அவங்க அப்பா இன்னும் 2-3 நாள் சரி பண்ணுவாரு. அது வரைக்கும் நாம தானே அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா? சரி வா, நம்ம உள்ள போய் பார்ப்போம். வா. டே கர்ணா, அண்ணே அவளை தேடி பாத்தீங்களா? தேடினோண்ணே. எங்கெல்லாம் தேடினீங்க? ஏர்போர்ட், சென்ட்ரல் ஸ்டேஷன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, எக்மோர் ஸ்டேஷன், ஜிஹெச், ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஓ, அங்கெல்லாம் தேடினீங்களா? வார்டு வார்டா போய் தேடினே. ஏன் நீ அங்க ஒரு வார்டுல போய் படுத்துக்க வேண்டியதானே? ஐயா வணக்கம் ஐயா. வாயா வக்கீலு, நீ போய் தேடினியா? ஐயா எனக்கு ஏசி கார் கொடுக்கலீங்க ஐயா, ஒரே புழுக்கமா இருக்குன்னு என் பொண்டாட்டி புலம்பி தள்ளிட்டா ஐயா. பொண்டாட்டியோட போய் தேடினியா? ஐயா என் குடும்பமே ஐயாவுக்கு விசுவாசமான குடும்பங்க ஐயா, அதனால பொண்டாட்டி பிள்ளைகளோட போய் தேடினங்க ஐயா. எங்கெல்லாம் போய் தேடினீங்க? ஐயா ஐ கோர்ட்டு, சைதாப்பேட்டை கோர்ட்டு, எக்மோர் கோர்ட்டு, பூந்தமல்லி கோர்ட்டு, மொபைல் கோர்ட்டு முதற்கொண்டு விடலைங்க ஐயா. கோர்ட்டா அலைஞ்சிருக்க? ஆமா ஐயா, அவ ஏதாவது ஒரு கோர்ட்ல வந்து சரணடைவாள்ல. பீச்ல தேடினியா? அங்க இருந்து தானே ஸ்டார்ட் பண்ண. அங்க சுண்டல் சாப்பிட்டிருப்பியே? ஆமாங்க ஐயா. குதிரை சவாரி எல்லாம் பண்ணிருப்பியே? அறிவு இருக்காயா உனக்கு? தேட வேண்டிய இடத்த விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் தேடி இருக்க. அன்னைக்கு என்னமோ நீ போனா வாய்தா தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண. துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொன்ன. ஐயா உண்மையிலேயே துக்கம் தொண்டையை அடைச்சதுங்க ஐயா. எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டயா? ஐயா உங்களுக்கு துரோகமா? கனவுல கூட நினைக்க மாட்டேங்க ஐயா. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா நீங்களே எங்களை கொல்றதுக்கு முன்னாடி குடும்பத்தோட தூக்குல தொங்கிருவோம் ஐயா. ஒரு பேச்சுக்கு சொன்னையா? அப்படிங்க. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை வெட்டுறதுக்காக நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ எங்க போய் ஒளிவ? மயிலாப்பூர்ல எங்க மாமா வீடு இருக்கு, தண்டையார்பேட்டில என் தம்பி வீடு இருக்கு, அயனாவரத்துல அண்ணன் வீடு இருக்கு, சைதாப்பேட்டையில சகல வீடு இருக்கு, சிந்தாதிரிப்பேட்டையில சின்ன வீடு இருக்கு, அதை விட்டுட்ட? அது அது சரி, போறப்போ அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு போ. ஐயா இல்லையா, நீ இங்க வரலன்னா அங்க வந்து தேட சொல்லத்தாயா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேங்க ஐயா. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களையா, இந்த வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல நான் போய் ஓடி ஒளிஞ்சுக்குவேங்க ஐயா. அப்படித்தானே அவளும் போய் ஒளிஞ்சுக்குவா? ஆமா, சொந்தக்காரங்க வீடு, வேண்டியவங்க வீட்டுல தானே போய் ஒளிஞ்சுக்குவா. ஆமாங்க ஐயா. அங்க போய் தேடினியா? அங்க போய் தேடினியாடா? இல்லண்ணா. போய் அங்க போய் தேடு. போங்கடா, போய் தேடுங்க. ஏயா உனக்கு தனியா சொல்லணுமா? இல்லைங்க ஐயா, நான் தனியா போகவா குடும்பத்தோட போகவான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு நிக்கிறேங்க ஐயா. நீ ஓவரா விசுவாசமா இருக்க. நான் பேசுறதெல்லாம் விளையாட்டுத்தனமா தான் தெரியும், ஆனா ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஐயா புரிஞ்சிருச்சுங்க ஐயா, நான் வரேன். சொல்லு, குழந்தை பலி கொடுக்க எனக்கு உத்தரவு கொடு. ஏன் ஆத்தா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ஆத்தா உத்தரவு கொடு. ஆத்தா ஏன் ஆத்தா பேசாம இருக்க? கங்கா, ஆத்தா உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறா. அவ உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பலி கொடுக்கணும், அப்பதான் புதையல் கிடைக்கும். ஆத்தா எப்ப உத்தரவு கொடுக்கும்? நம்ம அவசரத்துக்கு அது ஆகாது கங்கா. நாளைக்கே கொடுக்கலாம், 4 மாசம் கழிச்சு கூட கொடுக்கலாம். 4 மாசமா? அப்ப 4 மாசத்துக்கு இப்படி நாடோடியவே அலையணுமா? நாளைக்கே கொடுக்கலாம்னு சொல்றேனேமா. கங்கா, தம்பி பிள்ளைங்கிற பாசத்துக்காக கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தல்ல, இப்போ ஆத்தாவோட உத்தரவுக்காக கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து பாப்போம். என்ன சொல்ற?
அந்த ஜிஜேவை பார்த்து கேட்டப்போ ஐஸ்வர்யாவை காணோன்னு சொல்றாரு. அப்பவே அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும். எனக்கு தெரியும். எஸ்கேப் ஆயிட்டாரு. ஜிஜே எங்க இருக்காருன்றது தெரியும். என்னது? ஒரு நிமிஷம். ஜிஜே ஜிஜே எங்க இருக்காருன்னு தெரியுமா சார்? நீங்க உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸோட அங்க போலாம். ஐஸ்வர்யாவை காப்பாத்தல. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க. போலீஸ் போலீஸ் அப்புறம் என்கிட்ட வந்தீங்க? அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. முதல்ல நம்ம ஜிஜே இருக்க இடத்துக்கு போவோம். அங்க ஜிஜே மட்டும்தான் இருக்காரா? அவர் கூட வேற யாராவது இருக்காங்களா? ஐஸ்வர்யா அவர் கூட தான் இருக்காளா? இல்ல அவர் சொன்ன மாதிரி நிஜமாக காணாம போயிட்டாலா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாம். நான் தெரியாம தான் கேட்கிறேன். நிஜமாவே ஐஸ்வர்யா காணாம போயிருந்தா? சரி 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 சரி, இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க. கண்டுபிடிப்போம். ஜிஜேவே கண்டுபிடிச்சாச்சு, ஐஸ்வர்யா கண்டுபிடிக்க முடியாதா? கவலைப்படாதீங்க. பட் ஒன் கண்டிஷன். என்னது? நீங்க அங்க வந்து கலாட்டா எதுவும் பண்ணக்கூடாது. சரி, நான் கலாட்டா பண்ணல. சரி, என் பொண்ணு அவங்க கூட இருக்காங்களா இல்ல தொலைஞ்சு போயிட்டாளா இதெல்லாம் எனக்கு தெரியணும். எனக்கு என் பொண்ணு வேணும், அவ்வளவுதான். அவ கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஜிஜே பாத்தீங்களா? இப்பவே கோவப்படுறீங்க. சரிங்க. ஐயோ, நான் கோபப்படல. ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க. அங்க வந்து நடக்கிறத ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். நான் ஒண்ணும் பண்ணல. கம். அதோ அந்த வீடு தான். ஆமா, அங்க போ. இந்த பக்கமா போ. இவ்வளவு பெரிய வீடு இங்கே இருக்காரு? ஆமா. என்னால நம்பவே முடியல. வெயிட் பண்ணுங்க, வருவார் பாருங்க. இத குடிங்க குடிங்க ஜிஜே. டீ எல்லாம் ஒன்றும் வேணாங்க. லைனே கிடைக்க மாட்டேங்குது. எங்க போனா கிடைக்கும் தெரியல. வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, பாருங்க. எப்படி சார் அவசரப்படாம இருக்க முடியும்? நாடு விட்டு நாடு வந்து அது ஒரு அப்பாவி பொண்ணு, அவர் பெத்த பொண்ணை கூட்டிட்டு வந்து எல்லாரையும் ஏமாத்தி அவளை வச்சு என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே தெரியல. ஐயோ, இதை விட கொடுமை வேற என்ன வேணும்? ஹலோ. யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? பேசவே முடியாது போல. ஏன் டென்ஷனா இருக்கீங்க ஜிஜே? டேய், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என் விஷயத்துல தலையிடாத போ. ஓ, இதுவா? நமக்கு எப்படி தெரியும்? ஜிஜே தான் கேட்கணும். ஒருவேளை ஜிஜியோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோன்னு தான் கேட்டேன். சின்ன டவுட்டு தான், அதுக்கே முறைக்கிறீங்க? உங்களை மாதிரி இருக்கிற பொம்பளைங்களுக்கு தான் புருஷனை குறை சொன்னா பிடிக்காது, அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும். கேட்டா கலாச்சாரம் பண்பாடுமீங்க. நீங்கெல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் அவனுங்கெல்லாம் இப்படி ஆடுறாங்க. சரி, கொஞ்சம் சும்மா இருங்க, என்னமோ பேசுறாங்க. லைலா, சொல்றத கேளு, என்ன தொந்தரவு பண்ணாத. எனக்கு டீ எல்லாம் எதுவும் வேணாம். இத குடிங்க குடிங்க ஜிஜே. ரிலாக்ஸ். Thank you. No problem. Cool ஆகுங்க ஜிஜே. All right.
என்னங்க சார், நான் அந்த DJ பொண்ணு போயிடுச்சா? உங்க ஊர்ல லைன் கிடைக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. ஆமா சார், மலேசியா வந்திருக்கேன். வந்த இடத்துல என் பொண்ணை காணோம். ஆமா சார், பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன். தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கன்னு தெரியல. கத்தி பேசுங்க. போட்டோவா? போட்டோலாம் கொண்டு வரல சார். அவ தொலைஞ்சு போறான்னு தெரியுமா சார்? நீங்க எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க தான் பார்த்துருக்கீங்களே. ஆமா சார், சின்ன வயசுல பார்த்துருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. சரி, இப்போ என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க இங்க வாங்க. நீங்க லைன் கட் ஆயிடுச்சு. எங்க அவ? என்னங்க இப்படி பேசுறாரு? உண்மையை பேசுறாரு. அவர் ஒரு ஃப்ராடு. ஃப்ராடா இருந்தாலும் தனிமையில இருக்கும்போது உண்மையை பேசித்தாங்க ஆகணும். இப்போ அவர் கூட ஐஸ்வர்யா இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. எங்க போயிருப்பா? தேடி கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் ஜிஜியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் இங்கே எப்படி வந்தார், அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு வர அவசரப்படாதீங்க. இப்போ நான் எதுக்கு உங்களை இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்க? நான் என் வேலையை செய்யாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கேன், நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஜிஜே வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஐஸ்வர்யா கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேனா? வெயிட் பண்ணுங்க. அவரை விட்டு தான் பிடிக்கணும். அப்போ அந்த பொண்ணு கண்டுபிடிப்போம். அவ யாரு, அவளுக்கு ஜிஜேக்கு என்ன உறவு, அவ யாரோட ஆள், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆமா, அந்த பொண்ணை நீங்க இந்தியாவில் பார்த்துருக்கீங்களா? இல்ல. அப்ப இங்க வந்து தான் பிடிச்சிருப்பார். அதையும் கண்டுபிடிக்கிறேன். வாங்க. என்னங்க? என்னம்மா? செல்வி மலேசியாவில இருந்து எப்போ வருவா? நானும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் அதான் கேட்கற. எங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தி செல்வி கூட்டிட்டு வந்துருவா இல்ல? அம்மா, செல்வி போயிருக்கால, நம்ம தைரியமா இருக்கலாம். அவ எப்படி கூட்டிட்டு வந்துருவா? தாத்தா. என்னப்பா? ஒன்றும் இல்லை தாத்தா, இன்னைக்கு மத்தியானம் என்ன சமைக்கணும்னு கேட்கலான்னு. ஏப்பா, நான் என்னமோ தினம் மட்டன் சிக்கன் முட்டை எல்லாம் சாப்பிட்ற மாதிரி கேட்குறேன். நான் சக்கரை வியாதிக்காரன்ப்பா. நீங்க தான் நல்லா சாப்பிடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க. இல்லை, இன்னைக்கு இவங்க சமைக்க போறாங்களா? ஓ, அதான் கலைமுகத்துல ஒரு கலை வந்துருச்சா? சமையல் கலை. இல்லைங்க, போலீஸ் வந்தப்போ அவ ரொம்ப பயந்துட்டான். இவ இல்லைன்னு அவங்க போன பிறகுதான் ரொம்ப தெளிவாயிட்டா. தாத்தா, போலீஸ் மறுபடியும் தேடி வராதுல்ல? வரமாட்டாங்கப்பா. ஒரு தடவை சந்தேகப்பட்டாங்க, எல்லாரும் செக் பண்ணாங்க, அவங்களே சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி திரும்பி வருவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ தைரியமா இரு. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நான் சமைக்கிறேன். எம்மாடி, நீ என்ன சமைச்சு போட்டாலும் நான் சாப்பிட தயாரா இருக்கேன். ஏன்னா நீ சமைக்கிற பாரு, அதனாலதான். சரி, உள்ள கூட்டிட்டு போ. நீ கூடமான இருந்து ஹெல்ப் பண்ணு போ. சரிங்க, வாமா. ஏப்பா, காவேரி எங்கப்பா? ஸ்கூலுக்கு போயிருக்கா தாத்தா. அப்படியா? சரி. யார் நீங்க? நீதான் ராஜசேகரா? நான் ராஜசேகர் இருக்கட்டும், நீங்க யாரு? கலையரசி எங்க? கலை? எந்த கலை கேக்குறீங்க? என்னடா நக்கலா? எங்க அண்ணன் பையனை கொலை பண்ணிட்டு அவன் மட்டும் உயிரோட இருந்துருவாளா? அம்மா, கலை, நீ வா வா சொல்லு. போய் தேடுங்கடா. நான் கேட்டுட்டு நீங்க பாட்டு போனா என்ன? ரொம்ப பேசினா அடிபடுவேன். எங்க அண்ணன் பையனை கொலை பண்ணிட்டு அவன் மட்டும் உயிரோட இருந்துருவாளா? அண்ணன் முள்ள தண்ண முள்ள இல்ல. உள்ள போமா. யார் மணி? நான் அவர் சம்சாரங்க. டேய், 2 பேரும் உள்ள போய் தேடுங்க. சரிண்ணா. ஒரு இடம் பாக்கி விடாம தேட்டு வாங்க. ஏமா, இந்த வீட்டுல வேற யாருமா இருக்கா? ஒரு சின்ன பிள்ளை மட்டும்தாங்க இருக்கு. அது பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு. ஏமா, நீ எங்கம்மா போற? இங்கே நில்லு. டேய், ஒரு இடம் விடாம நல்லா தேட்டு வாங்கடா.
என்னப்பா என்ன வேணும் உங்களுக்கு என்னம்மா இந்த ரூம் பூட்டி இருக்கு? என்ன இருக்கு இந்த ரூம்ல? அதுல ஒண்ணு இல்லப்பா. அத நாங்க புழங்குறதே இல்ல. சாவி எங்க? தொலைஞ்சு போச்சு. என்னடா ஆச்சு? எல்லா இடத்துலயும் தேடியாச்சுனே, எங்கேயுமே இல்லனே. டேய் நீ என்னடா? அண்ணா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுண்ணே, எங்கேயும் இல்லண்ணே. கூடுங்கயா, நான் போறேன். என்னடா கிடைச்சாலா? வீடு முழுக்க தேடி பார்த்தேன், கிடைக்கலண்ணே. நல்லா தேடி பாத்தீங்களா? அண்ணா எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டேன். எல்லா ரூம்னா அதென்ன மைசூர் ராஜா அரமனையா இல்ல சார்ஜ் புஷோட வெள்ளம்பாலையா? எத்தனை ரூம்டா இருக்கு? அண்ணா 2-3 ரூம் தானே இருக்கு. வேஸ்ட் ஜாமான் போடுற மாதிரி ஏதாவது ரூம் இருக்கா? இருக்குண்ணே. அங்க தேடி பாத்தீங்களா? இல்லண்ணே, பூட்டி இருக்குண்ணே. அந்த வேஸ்ட் ரூம்ல ஒன்ன தூக்கி போட்டு போட்டணும். பூட்டை உடைச்சு தேடி பாடுறா. சரிண்ணே. எல்லாம் ஒன்ன மாதிரி தான் இருக்கானுங்க. கோர்ட்டுக்கு போறப்ப கேஸ் கட்ட தேடுவில, கிடைக்கலன்னு சொல்லி லீவை போட்டு வீட்டுல உட்காந்துருப்பில, அதே மாதிரி தான் எல்லா பசங்களும் அப்படிதான் வந்து மாட்டிருக்கானுங்க. ஏய், அந்த ரூம் பூட்டி இருக்கு, பூட்டை முதல்ல உடைச்சேரிடா. சரிண்ணே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.